ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த சுடர் இருந்துக்கிட்டு அப்படியே நல்ல விளாட்டமே சீனை போட்டுனுக்கிறா. ஏன்னா இன்றைக்கி தான் எல்லாருடைய கடைசி நாள். இதுக்கு மேலே இவங்க வீட்டுக்கு யாரும் வரப்போகிறது இல்லை. அதுக்கப்புறமா மொத்த சொத்து நமக்கு தான் அப்படின்ற ஒரு தலகணத்தில் சுற்றிட்டுருக்கா. ஆனால் இவளுடைய தலகணத்தை உடச்சி எரியறதுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க நம்மளுடைய மல்லி வந்து கண்டிப்பாக அவங்கள காப்பாற்றுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காப்பாற்ற தான் போகிறாங்க. காப்பாற்ற மாட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் என்ன பண்ணுறது, இங்கே எல்லாமே தலைகீழாக நடக்குது. அதனால் எல்லாமே இவளுக்கு சாதகமாக இருக்குதுன்னு நினச்சிட்ருக்கா. ஆனால் எல்லாமே இப்போ வந்து அவளுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் பின்னாடி மல்லியும் விஜயும் தான் ஜெயிக்க போகிறாங்க. அது தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிச்சிட்ருக்க நம்ம சுடருக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த அழகான ஒரு எபிசோட் சூப்பராக இருந்துகிட்ருக்கு. நம்ம மல்லி சீரியலில் அந்த சுடர் இருக்கா இல்லையா, அவளோட சாப்டர் முடிய போகுது. கூடிய சீக்கிரத்துலேயே முடிய போகுது. இன்னும் 1 நாள் 2 நாள் தான். அதுக்கப்புறம் அவளுடைய ஆட்டம் மொத்தமாக க்ளோஸ் ஆகி அவள் இந்த எபிசோடை விட்டு இந்த சீரியலை விட்டே போக போகிறாள். அதுதான் எனக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம கோவிலுக்கு போகிறதுக்காக சுடர் எல்லாருமே கிளம்பிட்டுருக்காங்க. அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா நீங்கள் எல்லோரும் சந்தோஷம் தானே நம்ம கோவிலுக்கு போகிறது அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா நம்ம கோவிலுக்கு குலதெய்வ கோவிலுக்கு மொத்த பேரும் சேர்ந்து போகிறது எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? அது ரொம்ப நாள் கழித்து நடந்திருக்கு இல்லையா? அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். எனக்கு எந்த கவலையும் இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி மொத்த பேரும் சேர்ந்து போகிறது இன்னமும் சந்தோஷம்தான். எனக்கு என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு சொல்ல, சரிப்பா இந்த நம்ம வீட்டை கடைசியாக ஒரு டைம் பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்ல, என்னம்மா சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியலனதும், இந்த கோவிலுக்கு போக போகிறோம் இல்லையா, வீட்டை நல்லா பூட்டிட்டு எல்லாம் வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம் நல்லா பார்த்தம்மா, கடைசியாக நல்லா ஒரு வாட்டி பூட்டியிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, இதுதான் உங்களுடைய கடைசி மூச்சு, இதுக்கு மேலே இந்த ராஜ்யம் என்னுடையது, இந்த வீடு சொத்து பத்து எல்லாத்துக்கும் ஒரே மகாராணி நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கெத்தாக நின்றுட்டுருக்கா இந்த சுடர். அதுக்கப்புறமா அந்த நிஷாவுக்கு, என்ன நம்ம அக்கா இன்னைக்கு காலையிலேருந்து எல்லாமே வித்தியாசமாக பண்ணுறா, அதுவும் இல்லாமல் இவ பேசுகிறது பண்ணுறது எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது. ஆனால் இவன் மேலே நம்மளுக்கு சந்தேகமும் பண்ண முடியல, சந்தேகப்படாமல் இருக்க முடியல. சரி என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா வந்து அமைதியாக போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா கோவிலுக்கு போயிட்டுருக்கிறப்ப திடீர்னு ஒரு இடத்துல வாமிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு எழுந்து ஓடி வரா இந்த நிஷா. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவளுக்கு வந்து என்ன தான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாலும் இன்றைக்கி காலையிலேருந்து சாப்பிடாததுனால அவளுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. அதனால் அதுக்கப்புறமா ஐயோ நம்ம பண்ண வேண்டியதை இவ பண்ணிட்டுருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறான் இந்த சுடர். அதுக்கப்புறமா நிஷாவுக்கு தண்ணியெல்லாம் எடுத்து கொடுத்து அவளை வண்டியில் ஏற்றி விட்டுட்டு இவங்க எல்லாருமே ஒரு வேனில் தான் போயிட்டுருக்காங்க. அதனால் மொத்த பேரையும் வேனில் ஏற்றி விட்டுட்டு இவன் மட்டும் அவளேக கீழே நின்றுக்கிறா. ஏன்னா அவளுக்கு ஏதோ ஒரு தலை சுத்தல் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வேகமாக முன்னாடி வந்த லாரி அவங்க வேனை வந்து மோதி அதுக்கப்புறம் அது ஆக்சிடெண்ட் ஆகி மொத்த தலைகீழாக கவிழ்ந்துருது. அதுக்கப்புறமா என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தலைகீழாக குப்புற நின்றுட்டுருக்க, யாராலுமே பொழைக்க முடியல. முக்கியமாக கதிரேஷன், நிஷா எல்லாருமே செத்து போயிட்டு கிடக்குறாங்க. இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரி கவுந்து கரப்பாம்பூச்சி அடம் கிடக்குறா. இது எல்லாமே நடந்தது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை. இது எல்லாமே இந்த சுடருடைய கனவு. அடப்பாவி இவ்வளோ நேரம் கனவை சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னு கேட்டால், ஆமாங்க நம்ம சீரியல்லே பார்த்தீங்கன்னா கூட நிஜத்தை கூட அவ்வளோ லென்த்தாக கொண்டு போக மாட்டாங்க. ஆனால் கனவுன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் இழுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி தான் இவ்வளோ நேரம் நானும் கனவை தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே போகிற இடத்துல ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இது வந்து அவளுடைய கனவு, அதுதான் உண்மை. அந்த கனவு வந்து நடந்த மாதிரியே எப்படியாச்சும் உண்மையிலே நடந்துடணும் சாமி, அப்போ தான் இந்த மொத்த சொத்து எனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிறுக்கு புத்தி சுடர் இருந்துக்கிட்டு மறுபடியும் அதே தான் நினச்சிட்ருக்கா. இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அப்பா இருந்துக்கிட்டு, என்னம்மா கெட்ட கனவா திக்குன்னு முழிச்ச, சரி சரி நான் இருக்கேன், நீ எதுக்கு கொல்லப்படாத இருந்தாலும், டே முட்டா குரங்கு நீ இப்போ மட்டும்தான்டா இருப்ப, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நீ பரலோகம் போக போகிற, அது தெரியாமல் எல்லோரும் சிரித்து பேசிட்டு வரீங்க, வாங்க வாங்க உங்களுடைய கடைசி நேரத்தை அழகாக செலவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்டு போகிறான். இதுக்கப்புறம் இந்த ரகுவோட ஆளுங்க எல்லாரும் கம்பு கத்தி வேல்கொம்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து ஜீப்பில் அடுக்கி வச்சுட்டு ஒரு இடத்துல நின்றுருக்காங்க. இவங்க எல்லாரும் வந்ததுக்கப்புறம் மொத்த பெரிய தாக்குறதுக்காக இந்த இதுலேருந்து யாராலுமே தப்பிக்கவே முடியாது. ஏன்னா இவங்க முன்னெச்சரிக்கை எதுவுமே இல்லாமல் வந்துட்டுருக்காங்க. ரகு எல்லா முன்னெச்சரிக்கையோடும் அங்கே காத்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐகானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.